ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கான செய்யுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசை அமுது. என்னோடய சேனலில் தினமும் வந்து 5 o'clock ஈவினிங் 5 o'clock வந்துட்டு ஓல்டு புக்லேருந்து ஒவ்வொரு செய்யுளாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து போட்டு கேட்டு பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். 12th தமிழ் வந்துட்டு 6 இயல் வந்து முடிச்சிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கான செயலுக்குள்ளார போயிடலாம். இசையமுது இது வந்துட்டு பாரதிதாசன் அவர்களோட செய்யுள். பாடல் வரிகள் பார்க்கலாம். மலையே மலையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா, இவ்வையத்தமுதே வாவா, தகர பந்தல் தனதனவென்ன, தாளும் கூரை சலசலவென்ன, நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென்ன, மலையே மலையே வாவா, ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி, மலையே மலையே வாவா, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவாரெல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும், மலையே மலையே வாவா அப்படின்னு வந்துட்டு செய்யுள் வந்து புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கீழே வந்துட்டு சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வானப்புணல் அப்படின்னா வந்து மழை நீர், வானப்புணல்னா மழை நீர், வையத்து அமுதுனா உலகின் அமுதம், வையம்னா உலகம், தகர பந்தல்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் தான் தகர பந்தல், பொடினா மகரந்த பொடி, தலைனா செடி, தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் அல்லது வந்து குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைக்கவும்னா குறையவும். கீழே ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனோட சிறப்பு பெயர் எதுனா பாவேந்தர், புரட்சி கவிஞர். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் அல்லது கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவரோட பெயரை வந்துட்டு பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றியிருப்பார். இவரோட வந்து நூல்கள் பற்றி பார்க்கலாம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாமே இவரோட நூல்கள். பிசிராந்தியார் அப்படின்ற நாடக நூலுக்கு இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடச்சிருக்கும். அந்த நூல் பேர் வந்து இங்கே கொடுக்கல. இவரோட வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29, 1891 முதல் ஏப்ரல் 21, 1964 வரை. பாருங்கள், மாதம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. 29 பிறந்தது, இறந்தது வந்து 21, ஏப்ரல் 21. கீழே அடுத்தது பழமொழி 400 இருக்குது. இதையும் சேர்த்து பார்த்துடலாம். கல்வியின் சிறப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பழமொழி 400ல். பாடல் வரிகள் பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார், நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு, வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். இதற்கான பொருள் பார்க்கலாம். கீழே கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் வந்துட்டு அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடு எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தமவேயாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவருடைய புகழ் 4 திசைகளிலுமே பரவுமா. அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நாடு வேற்று நாடு ஆகானா அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமவேயாம் தம்முடைய நாடுகளே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை வந்து அவங்க எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கடைசியாக பாருங்கள், ஒரு பழமொழி 400ல் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும். இதில் வந்துட்டு ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ற பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கிறது. சொல் பொருள் பார்க்கலாம். ஆற்றவும்னா நிறைவாக, தமவேயம்னா தம்முடைய நாடுகளே, ஆற்றுனானா வழி உணவு அல்லது வழிநடை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை கட்டுச்சோறு அப்படின்னு வந்து இந்த காலத்தில் வந்து கட்டுச்சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இந்நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400ஓட ஆசிரியர் முன்றுரை அரையனார். இந்த முன்றுரை அப்படின்றது வந்து ஒரு ஊர் பெயர். அரையன் அப்படின்ற சொல்லிட்டு அரசனை குறிக்கும் சொல்கிறாங்க. முன்றுரை அப்படின்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அல்லது அரையன் என்பது வந்து புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
நூல் குறிப்பு பார்க்கலாம். பழமொழி 400 வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து 400 பாடல்களை கொண்டது. பழமொழி 400. இப்போ 400 பாடல்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்நூலில் ஒவ்வொரு பாடலின் ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி வந்துட்டு ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது பழமொழி வந்து இடம்பெற்றிருக்குது. அதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது தான் அதற்கான பொருள். ஆற்றுணா வேண்டுவது இல்லைன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இன்றைக்கான லெசன் பார்த்தாச்சு. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.